யார் மேல இடி விழுந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு மரத்துக்கு கீழே முயல் தெரியுதா? முயல் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சான். முயல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சான்? நல்லா தூங்கிட்டு இருந்துச்சான். தூங்கிட்டு இருக்கும்போது அது பார்க்கல, தூங்கிட்டு இருந்துச்சு. அது தூங்கிட்டு இருக்கும்போது தலையில அப்படின்னு ஒரு முந்திரி பழம் விழுந்துருன்னு முயல் என்ன பண்ணிருக்கணும்? பார்த்துருக்கணும். அது பார்க்கல. ஐயோ என் மேல இடி விழுந்துருச்சு, அச்சோ இடி விழுந்துச்சு, காட்டுக்குள்ள இடி விழுந்துச்சுன்னு கத்துக்கிட்டே ஓடிச்சான். போகும்போது அந்த வழியா இங்க கோழி தெரியுதா? கோழி தெரியுதா? கோழி கிட்ட போய் கோழி கேட்டான், என்னாச்சு முயல், எங்க ஓடுற அப்படின்னு. ஐயோ அங்க இடி விழுந்துருச்சு, இடி விழுந்துருச்சு அப்படின்னு கத்தவோ கோழி வந்துட்டு ஓடிடுச்சு சொல்லிட்டு. கோழி போயிட்டு கோழி சொல்லிட்டே போச்சான். அந்த நேரத்துல சேவல் முன்னாடி வர சேவல் கிட்ட கோழி சொல்லிருக்கு, அங்க இடி விழுந்துச்சான் அப்படின்ட்டு. அப்போ சேவல் என்ன பண்ணிருக்கு? போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்த காகம் மரத்துல இருந்து இது கேட்டு இருந்துச்சுல, இடி இடின்னு. யார் இடி இடின்னு கத்துறது? காகம் கேட்கவோ அந்த சேவல் சொல்லிச்சான், இடி விழுந்துருச்சான் அப்படின்ட்டு. இந்த காகம் பறந்து போகும்போது பக்கத்துல புறா தெரியுதா? புறா தெரியுதா? சேவல் பறக்கும், ஹைட்டா பறக்காது. புறா இருந்துச்சுல, காகம் பறக்கும் போது சொல்லிட்டே போகவோ புறா காதுல விழுந்துச்சான். புறா காகம் கிட்ட கேட்டான், இடி விழுந்துச்சான். நான் பார்க்கலையே. என்ன சொல்லிச்சான்? இடி விழுந்துச்சான். நான் பார்க்கலையே. ஆமா இடி விழுந்துச்சு, யார் சொன்னது அப்படின்னு புறா காகத்துக்கிட்ட கேட்டுச்சான். நான் பார்க்கல, சேவல் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? சேவல் கிட்ட போனாங்க. சேவல் கிட்ட கேட்டாங்க, இடி விழுந்துச்சா எங்க அப்படின்னு கேட்டா, சேவல் யார் காட்டியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் யார் சொன்னது? கோழி கிட்ட போயிடுச்சு. கோழி தான் சொல்லிச்சு அப்படின்னு சேவல் சொல்லவுடனே இந்த 4 பேரும் என்ன பண்றாங்க? 3 பேரும் சேர்ந்து 4வது ஆள் யாரு? கோழி சொன்னது. கோழி கிட்ட போனாங்க. யார் யார் போனது? புறா, காகம், சேவல். 3 பேரும் சேர்ந்து யார் கிட்ட போனது? கோழி கிட்ட போறாங்க. கோழி கிட்ட கேட்டு, இடி விழுந்துச்சா எங்க அப்படின்னு சொல்லவோ கோழி சொல்லிச்சா, நான் பார்க்கல. எனக்கிட்ட யார் சொன்னது? வெரி குட். யார் சொன்னது? முயல் சொல்லுச்சு அப்படின்ட்டு கோழி சொல்லவோ 4 பேர் என்ன பண்றாங்க? முயல் கிட்ட போறாங்க. 4 பேரும் சேர்ந்து முயல் கிட்ட என்ன கேக்குறாங்க? இடி விழுந்துச்சா எங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு முயல் என்ன சொல்லுச்சு? நான் தூங்கிட்டு இருந்தேன், அங்க என்ன இடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிடுச்சான். சரி இடி விழுந்த இடத்த காட்டு. என்ன கேட்டாங்க 4 பேரும்? என்ன கேட்டாங்களா? இடி விழுந்த இடத்த காட்டு அப்படின்னு கேட்கவோ முயல் எல்லாரும் எங்க கிட்ட போய் காட்டுச்சு? மரத்தாண்டாங்க. இடி இருந்துச்சா? என்ன பழம்? முந்திரி பழம் தான் அது மேல விழுந்துச்சு. அப்ப என்ன இருந்திருக்கும்? முந்திரி பழம் இருந்துச்சான். சரி, இந்த கதையோட moral of the story என்ன? என்ன? சரி, moral of the story என்ன? நான் சொல்லட்டுமா? எதையுமே நாம அலசி ஆராயாம ஒரு தகவல் நம்மளுக்கு தோன்ற தகவலை என்ன பண்ணக்கூடாது? சொல்லி அதான் ரூமரா பரப்பி விடக்கூடாது. எதையும் தெரிஞ்சுக்காம யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ. கதையோட பழமொழி என்ன தெரியுமா? ஆக்சுவலா கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய்.